வாங்க ஃபன் பண்ணலாம். எல்லாருமே இங்கே ஃபோட்டோ எடுக்க தான் வராங்க. சாமி கும்பிட அந்த மாதிரி யாரையும் தெரியல. உங்களுக்கு நான் ப்ரே பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், கவலைப்படாதீங்க. நல்லா இருக்குப்பா பீட்டு. ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 3வது நாள்னே சொல்லலாம், அதாவது 3வது எபிசோட தான் பார்த்தீங்கன்னா இதை பார்க்க போகிறீங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூபர்ஸ் அதிகம் இந்த சைடு வந்ததே கிடையாது, ஏன்னா அந்த வீடியோ பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம ப்ரோ மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரோ இதுக்கு பேர் என்ன ப்ரோ? ஈஷா தான். ஓகே, சேம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நான் போக முடியாத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பெங்களூரில் போக போகிறோம். எப்படி இருக்குங்கிறத உள்ளே போவோம், போயிட்டு பார்ப்போம். கோயம்புத்தூர் போனதே இல்லை, அதான் அங்கே போனதில்லை. ஸோ அதுக்கு மேலே சேனல் கேப் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தலைவன் வெயிட்டு அந்த பையன் பாருங்கள் பார்த்துக்கினே இருக்கான் குருன்னு. இப்போ பப்ளிகேஷன் பயங்கரமாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டிங்களான்னு தெரில. ஸோ பெங்களூரை பற்றி ஃபுல்லாக லைஃப் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். இப்போ மேலே என்னங்க பயங்கரமாக இருக்குது. ஓ, மலை மேலே ஏறி போகிறது ப்ரோ சொன்னார் அப்பயே. மலை மேலே போகிறது நல்லா தான் இருக்கும். வாவ், நீங்கள் என்ன மலையாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா பண்ணியிருக்காங்களே. டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இந்த மாதிரி பண்ணணும். அங்கேயும் தான் பண்ணியிருக்காங்களே. ஆப்போசிட்டில் வந்தால் முன்னாடி போக முடியல, முன்னாடி வந்தால் ஆப்போசிட்டில் வர முடியல. இந்த அளவு மோசம் பண்ணக்கூடாது. இங்கே பைக்கர்ஸ் நிறைய பேர் வராங்க ஃபேமிலி. இங்கே பாருங்கள், கேடிஎம் வந்துச்சு, நிறைய பேர் ஸ்கூட்டிலாம் வராங்க. பார்ப்போம் கைஸ். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ கோயம்புத்தூரில் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்தளவு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, போயிட்டு பார்ப்போம். ஸோ ப்ரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இங்கே பெங்களூரில் இருக்கவங்க யாரும் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா தெரியுதா? இவங்க பொசுக்குன்னு நிப்பாட்டுவாங்க. எதுக்கு நிப்பாட்டுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நம்மள மாதிரி தான். ஆனால் என்ன, அவங்க பிரேக் நிற்க, நம்ம பிரேக் நிற்காது. ஒரு நல்ல பரவாயில்லைங்க, இங்கே பைக்கர்ஸ்க்கெலாம் ஒரு தனி மரியாதை இருக்குது. ஆனால் டிஎன் பார்த்தா ஓகே தான், பிரச்சனை இல்லைங்க. பெருசாலாம் நீங்கள் வரலாம், வந்துட்டு போகலாம், ஜாலியாக வந்துட்டு போகலாம். பட் எங்கேயாவது மெட்ரோ ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோன்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்றாங்க அங்கேருந்து வந்திருக்கோன்னு. அதனால் ஓவராக பில்டப் பண்ணுறாங்க, வை உள்ள வை அதை வை இதை வைன்னு. அதெல்லாம் கொஞ்சம் இங்கே நார்மல் தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் விட்டுறோம். பட் இங்கே அப்படிலாம் இங்கேன்னு இல்லை, வேறு எல்லா ஸ்டேட்லேயுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டேட் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கெல்லாம் அப்படி தான், அது ஏன்னு தெரியல. பரவாயில்ல, நல்லவங்களும் இருக்காங்க. பட் நான் சில பேரை மட்டும்தான் சொல்கிறேன். நோட் இட் கைஸ், சில பேர் மட்டும்தான் சொல்கிறேன். இது வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன் திடீர்னு இப்படி இருக்குன்னு தெரில கிளைமேட்டு. இங்கே எதுவும் டோல் வாங்கணுமா என்னான்னு தெரியல. பைக்குக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி காருக்கு மட்டும்தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் வசூல் வேட்டை போடு ஃபேமே. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எவ்வளோன்னு தெரிலையே. இங்கே பையா கோ லெஃப்ட்டு, ரைட்டில் ஏறிட்டு. அதுதான் நம்ம வர இடம்லாம் க்ரௌடாக தான் இருக்குது. அது எப்படி நமக்கும் அது ராசியோ. 20 rupees எடுத்து கொடு ப்ரோ, வாங்கிட்டு போவோம். இதுக்கு போய்ட்டு ஜிபே வர. ஓகே ஃபேம், நான் அப்படியே உள்ளே போகிறது எல்லாம் ஐஃபோனில் கேப்சர் பண்ணுறேன். ஸோ எந்தளவு கண்டென்ட் மாட்டுன்னு தெரில. கண்டென்ட் மாட்டுச்சுன்னா பார்க்குறேன், இல்லைனா உள்ளே எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ யார் தெரியுறான்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ஜூமிங்கில் இருக்குது. வாங்க பக்கத்தில் போவோம். இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்கும். சிவன் பக்கத்தில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார் நான் கோயம்புத்தூர் போகணும் ரொம்ப நாள் ஆசைங்க, பட் போக முடியல. இன்றைக்கி கோயம்புத்தூர் போலையே, பட் இங்கே நீ போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கடவுளாக பார்த்து கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கடவுளை ப்ரே பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஒரு விஷயத்துக்கும் ஏன் தான் தெரியல. ஏன்னா இந்த ஊருக்குள்ளே வந்ததுலேருந்தே ஒரு பயமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. அது ட்ராவல் ரிலேட்டடாக அது சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால் இருந்தாலும் பயம் இருக்கும்ல. ஃபேமிலி பெங்களூரில் யாரும் இருந்தீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் அண்ட் யாராக இருந்தாலும் சரி இங்கே பார்த்துட்டு போங்க. வேற மாதிரி இருக்குது. அப்படியே கோயம்புத்தூரை செதுக்கி வச்ச மாதிரியே இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குல்ல. உங்களுக்கு வீடியோவில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வியூலாம் அண்ட் பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. நம்ம பக்கத்தில் போவோம், பக்கத்தில் போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலி. சுற்றி
பார்த்தீங்கன்னா க்ளவுடு ப்ளஸ் வியூ தான். சூப்பராக இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் பொண்ணு எடுத்து கொடுத்துட்ருக்குங்க. இந்த கூலிங் கிளாஸ்லாம் காமிச்சிருக்கிறார் பாருங்களேன். அவரு என்ன அங்கே இது கோர்ஸ் சாமிக்கு கூலிங் கிளாஸ் எடுக்கிறாரு. ஓ ஒரு வேலை இருக்குமோ. அந்த இங்கே பாருங்க. ஹே நல்லா ஃபன்னாக இருக்குப்பா. சிவன் கையில் இருக்காங்களோ. என்னங்க அலும்பு பண்ணுறீங்க? வந்தால் சாமி கும்பிட்டு போகிற வேலையை மட்டும் பாருங்கள். நான் தான் 4 பேர் வரணும்னு வீடியோ எடுக்கிறேன்னா நீங்களுமா இப்படி அநியாயம் பண்ணுவீங்க? கையில் வந்துட்டாரு. சிவன் கையில் வந்துட்டாரா? அப்படியா? கண்ணாடிக்குள்ள வந்துட்டாரு. ஏய் மாஸ் பண்ணுறாங்க ஐயா. சிவன் ஐயா, நீங்கள் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். இங்கே எல்லாமே ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார்? இருக்காது, இனிமேல் இருக்கவே இருக்காது. நம்ம தான் ஏற்ற மாதிரி போய்க்கணும். இல்லைன்னா நம்மள பூமரும்பாங்க. என்ன ப்ரோ பூமர் பூமர் அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் என் ஃபோனில் சிவனே தெரியுறாரு. ரைட்டு 1Xல இந்த பக்கத்தில் வந்துட்ட ஃபேமே 5Xல பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குல்ல? இதெல்லாம் மேடு பள்ளமாக இருக்குங்க பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் என்ன மொட்டை வெயிலில் வராதிங்க, அவிஞ்சு போயிருவீங்க. கஷ்டமாக இருக்கும் இங்கே. ஐயா சிவன் ஐயா, இதுதான் துணையாக இருக்கணும். கூலிங்கில் இருந்து இப்போ வெயிலில் ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் பண்ண போகிற ஒரு விஷயமும் என் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். எல்லாத்துக்கும் துணையாக இருக்கணும் வேண்டிக்கிறேன். நான் உங்களுக்குமே எந்த விஷயம் நினச்சாலும் அது நடக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க வீடியோவில். பார்க்கவே இப்போ உடம்புலாம் சிலுக்குதுங்க. அந்த மாதிரி இருக்குங்க, பார்க்க தரமாக இருக்குது. இதை பாருங்க, எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கும்பிட்டா அது கும்பிட்டதோடு இருக்கணுங்க. அது வீடியோவாக எடுக்கக்கூடாது, ஃபோட்டோவாக எடுக்கக்கூடாது. ஈட்டி பாருங்க, இங்கே பாருங்கள் லெஃப்டில். இதை கவனிக்கல பார்த்தீங்களா? வேறு மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சென்டரில், அதுக்கு மேலேயே சிவன். வாவ் செம்மையாக இருக்குல்ல? வீடியோ இன்றைக்கி தான் தரமாக இருக்கும். சிவனை லைவாக பார்க்குறது கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும், அதுவும் பெங்களூரில். வாங்க ஃபன் பண்ணலாம். தலைவர் நிரந்தரம். ப்ரோ ஸ்பீட் பிரேக்கர் ப்ரோ. இங்கே கூட ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. எல்லாருமே இங்கே ஃபோட்டோ எடுக்க தான் வராங்க. சாமி கும்பிட அந்த மாதிரி யாரையும் தேவை. மனசார வந்து ப்ரே பண்ணுங்க. அப்போ தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். அட்லீஸ்ட் நினச்சதில் சில விஷயங்களாவது நடக்கும். சரி, ஆனால் இங்கே நான் யாரை மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நம்ம தமிழ் பீப்புள்ஸை. நான் யாரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா அவங்க எல்லாருமே இருக்காங்க. படகன் பீப்புள்ஸ். ஃபேமே எப்படி மாசாக இருக்கா? ஆக்சுவலாக அந்த புருவத்தில் வந்து ஃபுல்லாக கம்பியாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அதான் ஜூம் பண்ணி காமிச்சேன். 5X நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த சைடு போயிடும். பாங்க சுற்றி பார்த்துட்டு வரும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? நம்மள தான் எல்லாருமே டிஸ்டர்ப் இருந்தால் சரி. அதான் எங்கே பார்த்தாலும் குட்டீஸ் குட்டி குட்டியாக அழகா அவங்களே ஃபோட்டோஸ் எடுக்கலாம் கைஸ். ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள. வா டச் பண்ணக்கூடாது அதை. எல்லாம் என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ வெயிட் இருக்கும் அது. நிறைய விஷயங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஃபேமே நம்ம வந்து இப்போ சிவனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். சுற்றி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க இந்த இயரிங்ஸ் ஃபுல்லாக இரும்புன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குல்ல மேலே பார்க்க. வாவ் நல்லா இருக்கு. இந்த வீடியோவில் சிவனை பார்க்குறதுக்காகவே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கீழேயுமே ஃபுல்லாக பாருங்களேன் இரும்புலேயே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஈட்டி தெரியுதா? பா பயங்கரமாக இருக்குது பார்க்க. ஸோ லெஃப்ட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது நிறையா. அப்படியே ரைட் சைடெல்லாம் உட்காந்துருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சிவனின் நிழலில். குரு வந்து முன்னாடி டைம் லாப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பாருங்கள். ஏய் ஏன்னா சாரி
ஏன்னா செல்ஃபி ஸ்பாட்டாப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? ப்ரோ பாருங்க அங்கே போயிட்டாரு, அது பாட்டு கடை கடன் போயிட்டுருக்காரு. ப்ரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓகே, ஜஸ்ட் இந்த vlogல வந்து எத்தனை நிமிஷம் இருக்க போகுதுன்னு தெரில. பட் சிவனை பார்க்கணுன்னு வந்தேன், சிவனை பார்த்துட்டேன். எனக்கும் சந்தோஷம், இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரௌடு பாருங்கள் இங்கேருந்து தெரியுதா? இங்கேருந்து 5x போடுறேன். வாவ் செம்மையாக இருக்குங்க. ஐஃபோனு 2x 1x வைட் ஆங்கிள் வேற மாதிரி வறுத்து வருமா? வறுத்து ஐஃபோன் எதுக்கு வாங்கினேன்னு கேட்குறாங்க நிறையா பேர். இதுக்காக தாங்க வாங்கினேன். நந்தி பாருங்க ஃப்ரண்ட்டில் இருக்கு. அப்பா நல்லா நேச்சுரலாக இருக்குது ப்ரோ, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. யார் செஞ்சுருப்பா? பரவாயில்ல, வறுத்து கைஸ் பிளேஸு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ கோயம்புத்தூர் போக முடியலன்னா இந்த சைடு ஸ்பாட்டில் யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் தான். டவருமே அந்த சைடு இருக்குது. வந்துட்டு போனீங்கன்னா ஈவினிங் டைமில் வாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபேமே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ரூட்டுக்கு வந்துட்டோம். சரியே பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு டேரெக்டாக ரூமுக்கு தான். நல்லாயிருக்கு, என்ட்ரன்ஸும் சரி எக்ஸிட்டும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஏன்னா மண்ணாக இருக்குது, அதான் சுற்றி மலை நடுவில் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, இது கொஞ்சம் வைப்பாக இருந்திருக்கும். ஸோ எல்லாமே இந்த எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் வந்து கோயில் வந்துட்டோம், நைட்டு சுற்றிட்டோம். ஒரு 2 நாளில் எல்லாம் என்னால் பண்ண முடியுமோ எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கேன். பின்னாடி ஹில்ஸ் இருக்கு, அதுதான் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஹில்ஸ். ஆமாம், ஏன்ப்பா இவ்வளோ தூரம் வெளியே எக்ஸிட் வச்சுருக்கீங்க? நடக்க முடியல, தெரியல. வெளியே வரும்போது பயங்கரமாக இருக்குது. ஏன்னா காலிலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். சதீஷ் ப்ரோலாம் இன்றைக்கி நான் கிளம்பும்போது கூட எழுப்பிவிட்டாலும் எழுந்திரிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நான் பாடி சொல்லாமல் கிளம்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்புடா அப்படின்ட்டு சொல்லிட்டு தூங்க போகிறாரு. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அப்பா இந்த எபிசோடு வந்து எப்படி இருக்குன்னா, வெந்து தனித்தது காடு, சீக்கிரம் வீடியோவுக்கு எண்டை போடு அந்த மாதிரி இருக்குது. என்னால் வீடியோ எடுக்கவே முடியலங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் காலிலேருந்து பேசணுன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? ரொம்ப கஷ்டம் கண்டென்ட் கொடுக்குறது. vlog போறது 2 நாள் எடுக்கிறேன் நான். ஒரு vlogக்கு 2 நாள்ல 4 கண்டென்ட், 4-5 கண்டென்ட். யோ எடுத்த எபிசோட்ல 10 வீடியோ கூட போடலாம். அந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன். நான் பேசுறதுக்காக இவங்க விட நம்ம போனமே அவ்வளோ டிராஃபிக்கு எல்லாம் கிளியர் பண்ணி போய் வந்து எப்பா ஏகப்பட்ட தலைவலி. அந்த பைக் எடுத்துட்டு அந்த டிராஃபிக்ல போறது தான் ப்ரோ ஹைலைட்டு. எங்கங்க அதுக்குள்ள இவ்வளோ வண்டி வந்துருச்சு. அப்போ நம்மளாம் எப்போ ப்ரோ வர்றது? நான்லாம் எப்போ ப்ரோ வீடியோ பார்க்குறது? ப்ரோ நம்ம வண்டிக்கு பின்னாடி எத்தனை வண்டி பாரு ப்ரோ. ஐயோ ஒரே மாதிரி. ஆமாம், லெட்ஸ் கோ. ப்ளீஸ் மூவ். அப்படியே நேராக போயிடலாம். ஏன்னா நம்ம வண்டி பின்னாடிலாம் ரிவேஸ் எடுக்க முடியாது, கஷ்டம். சிவனை பார்த்தீங்கன்னா நல்லா வேண்டிட்டேன். பார்ப்போம் லைஃப்பில் அடுத்த என்ன நடக்குதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் மூவ் வைப்போம். காலடி எடுத்து வச்சா தானே தெரியும் அது அணிகுண்டில் வைக்கிறோமா இல்லை நல்வழியில் போகிறதுக்கு வைக்கிறோமான்னு. பார்ப்போங்க. உங்களுக்கு நான் ப்ரே பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், கவலைப்படாதீங்க. ரைடர் ப்ரோ ரைடர் ஆக்டிவா ரைடர். வா மேன், செம்ம கூலாக இருக்கீங்க. ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண வேணாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்டரிங் ரோடு வந்துட்டோங்க. இங்கே வந்து காரி துப்புற பழக்கம் எல்லார்ட்டையுமே இருக்குது. இதோ தலைவன் பார்த்தீங்கன்னா காரி துப்புறான். அது முன்னாடி 2 ஒரு காருக்கும் ஒரு பைக்குக்கும் சண்டை. ஸோ பார்த்தீங்கன்னா தலைவர் வழி விடாமல் போனார். அதான் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது, தூறல் தூறுது. அதான் 2 ட்ராப் என் கையில் விழுந்துருச்சு. தெரியல, எப்படியே கிளைமேட் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா வாயிலாம் வறண்டுருச்சுங்க. காலையிலேருந்து அப்படியே ஓட்டிட்டோம், சாப்பிடக்கூட இல்லை. ப்ரோ என்ன பண்ணுவாருன்னு தெரில. சாப்பிடாமலே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே அடிச்சு விட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா எங்கேயுமே செட் ஆகலைங்க, அது வேறு பிரச்சனை. சாப்பிட்லான்னு பார்த்தாலும் ஒன்று ஓவர் ரேட்டடாக இருக்குது, இல்லைன்னா மட்டியாக இருக்குது ஹோட்டலு, அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாமே. டிராஃபிக் இல்லாமல் போயிட்டோம்னா சந்தோஷம்தான். பார்ப்போம் கைஸ். நிறைய ஃபார்ச்சுனர் இருக்குது கைஸ். இங்கெல்லாம் ஃபார்ச்சுனர் வந்து சாதாரணமாக எப்படி தானோ 50 லட்ச ரூபா சும்மாவா எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். லோன் இருக்கட்டும், ஃப்ளைட் பாருங்கள் லேண்ட் ஆகுது ஃப்ரண்ட்டில்.
நல்லாயிருக்கு. ஸோ கிளைமேட்டும் சரி எல்லாமே. ஸோ ரோடும் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஜாலியாக போகிறாங்க. கடைசி வரைக்கும் நான் நம்ம பசங்க மட்டும்தான். நம்ம வண்டிக்கு வேறு எதுவும் எழுதலை தலையில், அதுதான் எழுதியிருக்கு. பாருங்கள் ஹைவேல அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம். வராங்க யாராவது கவனிக்கலாம் என்ன ஆகுறது, அவ்வளோதான் சம்பவம் தான். போடு போடு பொண்ணு. போடு. அல்டி பாருங்க வெடிக்குது. வாடு பட 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 படன்னு வாடு வெடிச்சுட்டு கிடக்குறான். ஐயோ தரமா இருக்குங்க. வெடிக்குது. தலைவர் கண்டென்ட் தராருங்க. நல்லா இருக்குப்பா பீட்டு. அதான் செம்மையா இருக்குல்ல சாமே. எக்ஸாஸ்ட் நோட் கேட்காதோ? இப்போ கேட்குது பாருங்க. அவர் கண்டென்ட்டு. ஆனால் பெங்களூர்லேயே ஒரு நல்ல உள்ளம் இருக்குது. அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா நமக்காக கண்டென்ட் எடுக்கணும்னு அதை வந்து தலைவனை வெளியாக அதான் நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக வெடிச்சு. அதான் செம சவுண்ட். ஆனால் நீங்கள் வந்து நேரில் கேட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பழகிருங்க. கொஞ்சம் ஓட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா நான் நைட்டு அதுவும் விடிய காலம் 4:30 மணிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த ரோடு. அண்ட் ஃபேமே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அண்ட் சதீஷ் ப்ரோ ரொம்ப நன்றி. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தார். ப்ரோ சாரி ரொம்ப லேட்டாக பார்த்துட்டேன். வரேன் கூடிய சீக்கிரம் வரேன். உங்கள் கூட vlog பண்ணுறேன் சரியா? நல்லா ஃபன்னாக இருந்துச்சுங்க 2 நாளும். இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்க சொல்கிறாங்க. பட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி. பைக்கை தனியாக விட்டுருவோம். பெரம்பலூர் போ, நான் காரில் போய்க்கிறேன் அப்படின்ட்டு. அண்ட் ஃபேம் ஃபைனலி வி ஆர் லீவிங் பெங்களூர். ஃபேமே. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா ப்ரோவை மீட் பண்ணேன். ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? பிரதீப்பா. ஓகே ஓகே, நான் வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன். ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? தீபனா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அரவிந்தா. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் ப்ரோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஊருக்கு போயிட்டு இருக்கீங்களா? பெங்களூர் வந்தீங்களா? சரி எந்த ஊர் ப்ரோ? திருப்பத்தூரா? எனக்கு தெரியுமா என்ன? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. உங்கள் அன்பு பாசத்திற்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக கோபுரம் வந்து மக்கட் பண்ணிடுச்சுங்க. எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. என்ன காரணம்னு தெரில. வீட்டில் போய் தான் செக் பண்ண. நிறைய சூப்பர் பைக்ஸ் போதுங்க, சூப்பர் கார்ஸ் போதுங்க இந்த ரூட்டில். ஏன்னா பெங்களூர்லேருந்து சேலமுக்கு ஒரே ஹைவேவா. இன்னும் நிறைய பேர் பெங்களூர் அடிக்கடி போயிட்டு வராங்க. நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம். பட் ஒரு டைம் வந்துட்டு போயிட்டோம்னா நமக்கு பழகிருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எபிசோடுக்கு எண்டான்னு கேட்டிங்கன்னா எண்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரு டைம் வந்து பழகிட்டேன்னா அவ்வளோதான். ஜாலியாக பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு போகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டாப் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணணும். ஃபேன் ஓடுறா இசாவை நம்பி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ரிப்பே வந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெரம்பலூர் போயிட்டு அடுத்து என்ன போகலாம் எங்கே போகலாங்கிறதெல்லாம் பிளான் பண்ணணும். அண்ட் ஏகப்பட்ட பேரை பார்த்தேன். ரொம்ப ஹாப்பிங்க. அந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போச்சு. அது காரணம் யாருன்னா சதீஷ் ப்ரோ தான். சதீஷ் ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா தொண்டை வலிக்குதுங்க. ஏன்னா அங்கே செம்ம கிளைமேட்டு. ஸோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அடுத்த வேலை சந்திப்போம். டாடா வேலைக்காக வீஃபாமே எங்கள் கூட சேஃப் போங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ். அடுத்த வேலை சந்திப்போம். பை பாய்.